இளைஞர்களுக்கு பெரிதும் எடுத்துக்காட்டாக வேண்டும் என்று அழகாக வாதிட்டார்கள். இப்பொழுது அப்படி இல்லை, நன்றி காட்டிய கும்பகர்ணனே இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக வேண்டும் என்று பேசுவதற்காக நாங்கள் போற்றுகிற புலவர் ஐயா அவர்கள் வருகிறார். தன்னுடைய மந்திர சொற்களாலே எந்த சபையும் கட்டக்கூடிய வல்லமை கொண்ட அவர் இப்பொழுது பேசுவார். கேட்குற கேள்வி என்னன்னா, விஜய் சுந்தரி எப்பயும் நல்லா பேசுவாங்க, பக்கத்தில் மாதுவை உத்து உத்து பார்த்தாங்க, அவங்களும் கொஞ்சம் திசை மாறிட்டாங்க. மாது முதல்ல இருந்து தொடங்கும் போதே வில்லங்கமாக ஆரம்பித்தார். நான் கொலை பண்ணிட்டேன்னா என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க? நீதியரசரை பார்த்து கேட்டார். அறத்தையும் காப்பாற்றணும், தொண்டையும் காப்பாற்றணும், நன்றியும் காப்பாற்றணும்னா வேற ஒரு நீதிபதிக்கு இந்த வழக்கு ஒப்படைச்சிட்டு போயிட்டா பிரச்சனையே வராதுன்றது நீதியரசருக்கு தெரியாதா? அங்கவும் தன்னுடைய குருநாதருக்கு நன்றி காட்டுவதற்காகத்தான் அதை அமைதியாகவே அவர் பார்த்தார் என்று நான் என் சார்பாக பேசுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். தலைவனை தேடுறது இருக்கட்டுமா, தாய் தகப்பனை தேடுற இளைஞன் தாமா இன்னைக்கு வேணும். என் கருத்தை அதுதான். நீ அறத்தோடு இரு, தொண்டு செய், அது வேற விஷயம். ஏன் தெரியுமா? அறம் அறிவு சார்ந்தது, தொண்டு செயல் சார்ந்தது, நன்றி உணர்வு சார்ந்தது. நான் அவருக்கு நன்றி சொல்வேனா இவருக்கு நன்றி சொல்வேனா? தலைவர் எத்தனை பேர் அங்கே அடுக்கி சொன்னார். நன்றி உணர்வினுடைய வெளிப்பாடியா, உணர்வினுடைய வெளிப்பாடியா. பறவைகள் கூட கட்டுவது கூடு, மனிதன் கட்டுவது வீடு. அந்த பறவைகளை பார்த்து பார்த்து பழகியவர்களையா நாம? சுற்றி இருக்கிற இயற்கையோடு இசைந்து ஏந்து வாழ்ந்தவர்கள் நாம. அதனால்தான் என் பாட்டன் பாரதி பாடினான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாடினானே. நான் விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலைப்பேட்டை என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். அங்கே பனை மரம் நிறைந்திருப்பதனால்தான் அந்த ஈஸ்வரனுக்கு கூட தாளகிரி ஈஸ்வரனு பேரு. ஆச்சரியமான ஒரு விஷயம், ஆண்டவன் அந்த பறவைகளுக்குள்ளே கூட வைத்திருக்கிறார். அது கூடு கட்டும். அந்த தூக்கலாங்குருவி கட்டுகிற கூட்டை ஒரு பொறியியலாளர் போல ஒரு இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் பிரிக்க முடியாது சார். கட்டுறது இருக்கட்டும். ஆண் பனையிலே ஒரு கூடு கட்டும், பெண் பனையிலே ஒரு கூடு கட்டும். இந்த தூக்கலாங்குருவி ஆண் பனையில் கட்டிய கூட்டில் தான் முட்டைகளை வைக்கும், பெண் பனையில் கட்டிய கூட்டில் தான் கணவனும் மனைவியுமாக குடும்பம் நடத்தும். ஏன் தெரியுமா? ஆண் பனையில் அருகே யாரும் போக மாட்டார்கள், எந்த பயனும் அது தராது. இந்த முட்டை பொரித்து குஞ்சுகளான பிறகு குஞ்சுகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த பெற்றோராகிய பறவை எப்படி அந்த ஆண்பனையில் தேர்ந்தெடுத்து கட்டி காக்கிறதோ அதை போலத்தான் ஐயா நாங்களும் எங்கள் பிள்ளைகளை கருவறையிலே சுமந்து தாய் தகப்பனாக நடைகற்றுக் கொடுக்கக்கூடிய நடமாடும் தெய்வங்களாக இன்றைக்கு பெற்றோர்களை புறக்கணித்து விட்டு செல்லுகிற பிள்ளைகளை அல்லவா இளைஞர்களை நாங்கள் பார்க்கிறோம். பெற்றோர்கள் விட்டு சென்ற பணிகளை செய்த காலம் போய் பெற்றோர்களையே விட்டு செல்லுகிற பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் எங்கே இந்த நன்றி? எங்கே இந்த நன்றி? ஏன் போர்க்களத்தில் அத்தனை உறுப்புகளையும், கைகளையும் கால்களையும், அனைத்து உறுப்புகளையும் இழந்து கிடக்கின்ற நேரத்தில் கூட என் தமையனுக்கு உதவ முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிற ஒரு கும்பகர்ணனை அல்லவா கம்பன் காட்டுகிறான். அவன் போட்ட 600 சகடத்து அடிசிலும் 100 கட்குடங்களும் நுங்கினான்னு கம்பன் எழுதினானே. அவ்வளவு உணவு போட்ட ஒரு அவனுக்காகவே ஒவ்வொரு சொட்டு ரத்தமாக இழந்து போர்க்களத்தில் நன்றியை வெளிப்படுத்தினானே. அவன் அரக்கனாக இருந்தாலும் கூட நன்றியில் கடவுளாக மாறுகிற காட்சி அல்லவா கம்பன் காட்டுகிறான். இந்த நன்றி உணர்வு என் இளைஞருக்கு வேண்டும் ஐயா. ஏன் உன்னை உருவாக்கியது 2 இடம், கருவறை ஒரு பக்கம், வகுப்பறை ஒரு பக்கம். நீ யாருக்கையா நன்றி காட்டுகிறாய்? யாருக்கு நன்றி காட்டுகிறாய்? இறந்து கொண்டிருக்கிறவன் கும்பகர்ணன் என்ன நினைக்கிறான் தெரியுமா?
ஐயோ நாளைக்கு என் தமையன் யாருமே இல்லாமல் தனியாக இறக்கப் போகிறானே என்று இறந்து கொண்டிருக்கிறவன் தனக்கு வருந்தாமல் இறக்கப் போகிற அண்ணனுக்கு வருந்துகிறான் என்றால் அந்த உறவினுடைய பாச பிணைப்பு எப்படிப்பட்ட பிணைப்பு! அப்பா ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டாருப்பா, மோசமான நிலையில் இருக்காருப்பா, சீக்கிரமா வந்து பார்த்துருப்பா. கடைசியா வந்து ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப ஆறுதல் அடைவாருப்பா. ஏன் தெரியுமா? இந்த இந்திய மண்ணினுடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா? மூதறிஞர் ராஜாஜி மரணத்தின் தருவாயில் இருக்கிற போது கூட அவருடைய மகன் அருகிலே இருந்து கங்கை தீர்த்தத்தை வாயிலே ஊற்றி நாராயணா நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தை திருச்செவியிலே ஓதின வரலாறு படைத்த கலாச்சாரம் இந்த மண்ணடா இந்த மண். கடைசியாக ஒரு முறை உன் அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னாவே அது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வழி செய்யும் என்று போது அங்கிருந்து அவன் பதில் சொல்லுகிறான், 10 நாள் தான் நான் லீவு போட்டு வரேன், அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருமா? அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருமா? ஒருவேளை அவர் மறுபடியும் அதை நீட்டிச்சார், நான் மறுபடியும் அவரால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, இன்னொரு முறை என்னால் லீவு போட முடியாது என்று மறுத்து பேசுகிற அளவுக்கு கார்ப்பரேட் கலாச்சாரத்தில் மூழ்கி கிடக்கிற இந்த இளைஞருக்கு நன்றி இல்லாமல் போய்விட்டதே. அவன் தொண்டி செய்யட்டான், பிறகு இருக்கட்டும், அறத்தோடு இருக்கிறது அது வேறு விஷயம். நான் மீண்டும் சொல்றேன், நன்றி என்பது உணர்வு சார்ந்ததையா, எண்ணம் சொல் செயல். நான் சுவாமி விவேகானந்தர், என்னுடைய எண்ணம் நன்றி உடையதாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை நான் செய்கிற நன்றி அது போதுமையா? சிரவணனுடைய பெற்றோர் பக்தி என்ற ஒரு சிறிய புத்தகத்தை வாங்கி ஒரு இளைஞனிடத்தில் ஒரு தந்தை கொடுத்தார். அதை ஆழ்ந்து ஆழ்ந்து படித்தான் அந்த பிள்ளை. அன்றைக்கே போர்பந்தரில் நடந்த அந்த நாடகத்தை, ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்தான். தந்தை வாங்கி கொடுத்த புத்தகத்தில் இருந்த அத்தனை சொற்களுக்கும் அர்த்தத்தை பார்த்தான். இனி வாழ்நாள் முழுவதும் எண்ணமும் சொல்லும் செயலும் உண்மையை நோக்கியே பயணப்படும் என்று உறுதி எடுத்து இந்த மண்ணுக்கே பெருமை சேர்த்தானே, வீட்டுக்கும் நாட்டுக்கும் நன்றி உடையவனாக இருந்தால் அவர்தான் உலக உத்தமர் காந்தியடிகள் என்று நாம் பாராட்டுகிறோமே. இன்னைக்கு நன்றி இல்லையா பிள்ளைகளுக்கு? சார், முதியோர் இல்லத்தில் இருக்கலாம், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. சபாஸ் சபாஸ் சபாஸ். என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே என்று பாட்டன் பாரதி பாடிய சொல்லுக்கு அடைய அர்த்தம் எங்கே? அர்த்தம் எங்கே போய்விட்டது? நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிறேன், கனடாவில் இருக்கிறேன். என்னுடைய பெற்றோர்கள், அன்புக்குரிய நீதியரசர் அவர்களே, ஒரு நிகழ்வை, நெஞ்சம் நெகிழ்விக்கிற நிகழ்வை அன்பிலே நான் படித்தேன். அந்நிய மண்ணிலே இருக்கிறவன் அவசர அவசரமாக வந்து பெற்றோர்களுக்கு ஒரு வசதியான முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டார். வசதியான முதியோர் இல்லத்திலே சேர்த்து விட்டு அவருடைய தாய் தகப்பன் வளர்த்த நாயை காரிலே கொண்டு வந்தான். இதற்கு ஒரு பாதுகாப்பு நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அழைத்து வந்தவன் ஏர்போர்ட்டுக்கு வந்து செக்கின்லாம் முடிஞ்சு போர்டிங் பாயிண்ட்லாம் முடிஞ்சு உட்கார்ந்துங்கிறான். அந்த நேரத்தில் அந்த விடுதி காப்பாளர், முதியோரில் காப்பாளர் ஃபோன் பண்றார், தம்பி போர்டிங் பாயிண்ட்லாம் போயிட்டியா? முடிஞ்ச எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சுதுங்க ஐயா, எல்லாம் முடிஞ்சுது. நீ புறப்பட போற, நீ இறக்கி விட்ட அவங்க வளர்த்த நாய் அவங்களை தேடி வந்துட்டுதுப்பா, அவர்கள் வளர்த்த நாய் வந்து விட்டது, நீ புறப்பட போகிறாய் என்று அந்த விடுதி காப்பாளர் சொன்ன வார்த்தை எத்தனை எத்தனை வேதனைக்கு உரியது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் பாசத்தோடு வளர்க்கிறார்கள், நேசத்தோடு வளர்க்கிறார்கள். கடைசி காலத்தில் அவர்களுக்கு எந்த விதமான ஆதரவும் அரவணைப்பும் கொடுக்காத இந்த வாழ்க்கை, இந்த நிலை இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் வெறிகொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அறம் சார்ந்த பரதனை விட, தொண்டு செய்கிற நம்முடைய இலக்குவனை விட நன்றி உணர்வு இருக்கணும் சார். நன்றி உணர்வு ஏன் தெரியுமா? வாழும்போது வராவிட்டாலும் இறந்த பிறகாவது உறவுகள் சந்திக்கிற மண்ணையா இந்த மண்ணு.
இனி இந்த முகத்தை எப்பொழுது பார்க்க போகிறோம், எந்த பிறவியில் வாய்க்கப் போகிறதோ என்று வாழ்கிற காலத்தில் செல்லாட்டாலும் இறந்த பிறகு இறக்கிற காலத்தில் சாவிலாது கலந்து கொள்ள வேண்டும் என்று கிராம சமுதாயத்தில் இன்றைக்கும் அந்த நடைமுறை உண்டு. அதனால்தான் அடே விபீஷணா நீ அங்கேயே இருந்து எள்ளும் தண்ணீரையும் இறை. நீ எள்ளும் தண்ணீரையும் இறைத்தாய் என்றால் இந்த அரக்கர் குலம் அடுத்த ஜென்மத்திலாவது நல்ல எண்ணத்தோடு நல்லவர்களாக பிறப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமடா என்று கும்பகர்ணன் நன்றி உணர்வோடு தன்னை உணவளித்தவனுக்கு மட்டும் நன்றி காட்டவில்லை, தான் பிறந்த குலத்துக்கே நன்றி உடையவனாக அங்கே இருக்கிறானே. என் தேசத்தை இளைஞனே, நீ உன் குலத்திற்கு செய்ய வேண்டாம், அட்லீஸ்ட் உன் குடும்பத்திற்காவது நன்றி உடையவனாக இரு. தாயின் தந்தையினுடைய இறுதிச் சடங்கிலாவது எப்பிறப்பில் காண்பேன் இனி என்ற பட்டினத்தார் பாடியது போல் அந்த நிலையாவது நீ உருவாக்கி கொடுத்தால் உண்மையிலேயே இந்த மண் உன்னை போற்றும். உலகத்திலேயே தலை சிறந்தது நன்றி உணர்வையா. அந்த நன்றி உணர்வு கும்பகர்ணன் வாயிலாக கம்பன் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்ட மிக உயரிய நீதி. அந்த நீதியை பின்பற்றினாலே அறம் வந்து தானாக சேரும். அதை செயல்பட்டாலே தொண்டும் அவனிடத்தில் தோழமை கொள்ளும். ஆகையினால் நன்றி என்ற உணர்வு சார்ந்த நிலை இன்றைய இளைஞர்களுக்கு வந்தால் போதும். பெற்றவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவன் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் எப்பொழுதுமே நன்றி என்ற ஒரு உணர்வு திருவள்ளுவரால் சொல்லப்பட்ட மிகப்பெரிய உணர்வு. என்னன்றி கொன்றார்க்கும் உயுண்டாம் உயிரில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. அறத்தின் பரிமேலழகர் எழுதுவார், அறத்தின் நிலையில் இருந்து அவன் மாறுபட்டாலும் பிழைக்க வழி உண்டு. அறத்திலிருந்து தவறுகிற நிலை என்ன தெரியுமா? பசுவினுடைய காம்பை அறுத்தல், ஒரு பெண்ணினுடைய கருவை சிதைத்தல், அந்தணர்களுக்கு மாறுபட்ட துன்பத்தை கொடுத்தல், இந்த 3 அறச்செயல்களில் மீறினாலும் கூட அவன் உய்வதற்கு வழி இருக்கிறது. ஆனால் ஒருவன் செய்த நன்றியை மறந்தவனுக்கு இந்த ஜென்மத்தில் உய்வே இல்லை என்று பரிமேலழகர் சொன்ன கருத்தை உயிர் மூச்சாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் கலைமகள் உணர்ந்திருக்கிற காரணத்தினால் அதையும் இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்து மீண்டும், ஆனால் நான் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிதுன்னா 5 விரல்களால் அடுத்தவனுக்கு கை கொடுத்து மகிழ்ச்சியை தெரிவித்து பாராட்டுவதை விட ஒற்றை விரலால் ஒரு மனிதனை கண்ணீரை துடையுங்கள், அதுதான் நன்றியின் அடையாளம். நன்றி. முனைவர் விஜயசுந்தரி அவர்கள் வருகிறார். எப்பொழுதும் தன்னுடைய கருத்தை தெளிவாக இசையோடு எடுத்துச் சொல்லும் ஆற்றல் உள்ளவர். இப்பொழுது அவர் பேசுவார். பாடப்பகுதிக்கு அப்பாற்பட்டு சென்று விடை எழுதக்கூடிய மாணவன் நான் அல்ல. கேட்ட கேள்விக்கு என்ன பதிலோ அதை மட்டுமே எழுதி வெற்றி பெறக்கூடிய மாணவன் என்பதை நடுவர் உள்ளிட்ட இந்த நல்லவைக்கு பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எந்த குழப்பமும் வேண்டாம். கேள்வி என்ன கேட்டிருக்கிறது? கம்பராமாயண பாத்திரங்களில் எது சிறந்தது, எது உயர்ந்தது, எது ஒப்பில்லாதது, அப்படி இல்லை. இன்றைய இளைஞனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது எது, அவ்வளவுதான் கேள்வி. இன்னைக்கு இருக்கிற இளைஞனை பற்றி நன்றாக புரிந்து கொண்டால் கம்பனுடைய எந்த பாத்திரம் அவனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் என்ற முடிவுக்கு நாம் வந்து விடலாம். இன்னைக்கு இருக்கிற இளைஞன் அறிவுரை சொன்னா ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். ஐயா அவர்களை போல அறவுரை சொன்னா ஒத்துக்குவானா? கேட்கவே மாட்டான். அப்ப அவனுக்கு அறவுரை அறிவுரை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் அவன் இல்லை. எது அறம் என்பதை அறிந்து கொள்ளுகிற நிலையில் கூட இன்னைக்கு இருக்கிற இளைஞன் இல்லை. நன்றி, அவன் யாருக்கு நன்றியுடையவனாக இருக்கிறான் என்பதை கேள்விக்குறி. இன்னைக்கு யாரிடத்துல நன்றி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கெல்லாம் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு இல்லை. யாருக்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருக்கக்கூடாதோ அவர்களுக்கெல்லாம் இளைஞன் இன்றைக்கு நன்றியுடையவனாக இருக்கிறான். அது அவரவர்களுக்கு புரியும். அப்ப அறம் சொன்னால் அறிவுரை சொன்னால் கேட்டுகிற மனநிலையில் அவன் இல்லை. யாருக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டுமோ
அவர்களுக்கு இல்லாமல் வேண்டாதவர்களுக்கு நன்றியுடையவனாக இருக்கிறான். அப்படி என்றால் அறவுரை சொல்லுகிற பரதனிடத்தில் அவன் பக்கத்தில் போவானா? அல்லது நன்றி என்றால் இப்படித்தான் என்று சொல்லுகிற கும்பகர்ணனை அவன் தொட்டு பார்ப்பானா? ரெண்டு பேரையும் விட்டுட்டு இன்னைக்கு எல்லா இளைஞனும் ஒரு தலைவனை தேடிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? அவன் இன்னைக்கு பிறந்தவனா இருக்கலாம், நேத்து முளைச்சவனா இருக்கலாம், முந்தா நாள் முளைச்சவனா இருக்கலாம், நாளைக்கு முளைக்க கூடியவனா கூட இருக்கலாம் ஐயா. ஆனா ஒரு தலைவனை தான் இன்னைக்கு எல்லா இளைஞனும் தேடிக்கிட்டு இருக்கிறான். தலையை தேடுறான், தலைவனை தேடுறான், தலையை தேடுறான், ஐயா நீங்க என்ன விட ரொம்ப லேட்டஸ்டா இருக்கீங்க. ஏன்னா இளைஞர்களாவே நீங்க இருக்கீங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு எது தேவை? ஒரு தலைவன் தேவை. நீங்க அந்த தலைவனை சரியா பிடிச்சவன் கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த தலைவன் அறன் சொன்னா அவன் கேட்பான். அந்த தலைவன் யாருக்கு நன்றியுடையவனா இருக்கானா அவன் நன்றியுடையவனா இருப்பான். அப்ப நீங்க பிடிக்க வேண்டிய முதல் பிடி அவன் கையில ஒரு நல்ல தலைவனை பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பரதனையும் அவன் ஒத்துக்குவான், கும்பகர்ணனையும் அவன் ஏத்துக்குவான். அப்படி ஒரு நல்ல தலைவனை இனம் கண்டு பற்றி கொண்டவன் இலக்குவன். ஆகவே அவனுடைய தொண்டுதான் இன்றைக்கு இளைஞனுக்கு தேவை. நீங்க தொண்டுன்னு உடனே ஏதோ உழவார பணி செய்யறது, கூட நிக்கிறது, சோறு கொடுக்கறது, இப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். முதல்ல தொண்டு செய்யறவன் முத விஷயம் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். தொண்டு செய்கிறவனுக்கு தொண்டனாவதற்கு முன்பு தலைவனை இனங்காணுகிற அறிவு வேணும். இலக்குவனுக்கு அது இருந்தது. சரி, ஒண்ணு முடிஞ்சது. ரெண்டாவது, தலைவனை இனங்கண்டுட்டா போதுமா? அவனை சரியான தலைவன் என்று அடையாளப்படுத்த வேண்டும். அந்த வேலையை யாரு செய்யறான்? இலக்குவன் செய்யறான். நீங்க ராமனையும் இலக்குவனையும் பக்கத்துல நிறுத்தி வச்சா யாரு ராம யாரு இலக்குவனே தெரியாது. ராமன் கார்கு நிற வண்ணத்தான், இலக்குவன் செம்மை நிற வண்ணத்தான். அது கம்பன் பாடல்களே நாம பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நவராத்திரி பொம்மையில இந்த தசாவதார பொம்மை வைக்கும் போது பாருங்க, அம்மாவுக்கு எது ராம எது இலக்குவன்னு தெரியாது. ஆனா அந்த நிறத்தை வச்சு கண்டுபிடிக்கும். இப்ப தலைவனை பார்த்து அவனை போலவே உடை அணிந்து கொள்வது, அவனை போலவே செயல்பாடுகளை செய்வது, அவனை போலவே ஹேர் ஸ்டைல், அவன் பேசுற மாதிரியே பேசுறது, இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு தேவை. அதனால ராமனை பார்த்தான், ராமனை போலவே தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற இலக்குவன் என்றைக்கும் இளைஞனுக்கு ஒரு தலைவனாக தொண்டனாக வழிகாட்டுவான். சரி, தலைவனை இனங்கண்டாச்சு, தலைவனை அடையாளப்படுத்தியாச்சு. இப்ப தலைவனை பின்பற்றணும், அதுதானே முறை. இப்ப இந்த தலைவனை பின்பற்றணும்னா என்ன செய்யணும்? தலைவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்கணும். எதெல்லாம் கத்துக் கொடுக்கணும்? ஒருவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவனுக்கு இக்கட்டான சூழல் வருகிற பொழுதெல்லாம் தன்னுடைய தொண்டாலே அவனுடைய இக்கட்டை போக்குபவனாக இருக்க வேண்டும். அது யாரு? இலக்குவன். எப்படி போக்கணும்? கணவனும் மனைவியுமாக போகிற போக்கிலே யமுனை நதி குறுக்க வருதுங்க. எப்படி கடந்து செல்றதுன்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய மூங்கில் கழிகளை எல்லாம் எடுத்து மானை கொடியிலே கட்டி தெப்பம் செய்யணும். அப்ப தொண்டன் என்பவன் ஒரு தலைவனுக்கு அவன் தவிக்கிற காலத்தில், அவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிற காலத்தில், அவன் அறியாத ஒரு கலையையும் நீ எங்கு கற்றனை என்று கேட்கிற அளவிற்கு அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஒரு தலைவனுக்கு ஒரு தொண்டன் இருக்க வேண்டும். இதை படிக்கிறான் என் இளைஞன். விஜயசுந்தரி அவர்களே, ஒரு குறுக்கீடு என்னவென்று கேட்டால், இப்போ தொண்டா அல்லது அறமா அல்லது நன்றியா என்பதல்ல கேள்வி. இந்த மூன்று நிலையிலே நின்ற எந்த பாத்திரத்தை நாம் இளையவர்களுக்கு முன்னுதாரணமாக்கலாம் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய அடிப்படை. இலக்குவனை முன்னுதாரணமாக்கலாம் என்ற இளைஞர்களுக்கு என்று சொல்கிறீர்கள். ஏன் ஆக்கலாம் என்றால் அவன் தொண்டில் சிறந்தவன் என்று சொல்கிறீர்கள். இதை சொல்கிற பொழுது இன்றைய இளைஞன் கேட்பான், தொண்டு செய்ததாலே இலக்குவனுக்கு வந்த பெருமை என்ன? 14 ஆண்டுகள் அவன் தன் மனைவியை கூட விட்டு விட்டு போய்விட்டானே, வாழ்க்கையிலே தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லை, அப்படியே இருந்தானே,
இப்படிப்பட்ட ஒரு பரிசு கிடைப்பதற்காக நான் தொண்டு செய்ய வேண்டும், ஆகவே இந்த தொண்டே எனக்கு வேண்டாம் என்பான். என்ன சொல்வீர்கள்? சரி, ஒரு தியாகமும் ஒரு இழப்பும் தன்னை கரைத்துக் கொள்ளுகிற தன்மையும் இன்றைக்கு இளைஞனிடத்திலே இல்லை. இது மூன்றையும் இலக்குவனிடத்திலே பெருமையாக நாம் சொல்லுகிறோம். ஆகவேதான் தலைவன் தடுமாறுகிற நேரத்திலே கூட தான் பக்கத்திலே இருந்து உயர்த்தி பிடித்த காரணத்தினால் கடைசியில் ராமனே என்ன சொல்லுகிறான்? தலைவனே ஒரு பட்டத்தை தருகிறான் இலக்குவனுக்கு. அவன் இல்லை என்று சொன்னால் நான் இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு உயருகிறான். தன்னுடைய உயிரை காத்ததே இந்த தொண்டன்தான் என்று இலக்குவன்தான் என்று ஒப்புக்கொள்ளுகிறான். அது பரதனுக்கோ அல்லது நன்றியை காப்பாற்றி கொண்டிருக்கிற கும்பகர்ணனுக்கோ வாய்க்கவில்லை. கடைசி நேரத்திலும் கூட ஒரு மாயமான் செல்லுவதற்கு முன்பு வரை அறிவின் உச்சத்திலே இருந்த ஒரு தலைவன் மாயமானை பார்த்த பிறகு உணர்ச்சி வசப்படுகிற பொழுது இவன் தந்த வெற்றி இவனால் அல்லவா என்று பின்னாளில் போற்றுகிற அளவிற்கு இலக்குவனுக்கு ஒரு பெருமை வந்து சேர்ந்தது என்ற காரணத்தினால் தான் அவனை தொண்டனாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுடைய தொண்டு அதற்காகத்தான் அவனுக்கு பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நிலையிலும் கடந்து கடந்து செல்லுகிற பொழுது தலைவன் செய்கிற தவறையும் சுட்டிக்காட்டி அவனுக்கு வேண்டிய அறிவுரைகளையும் எடுத்து கொடுத்து தலைவனுடைய சிந்தனையை உயர்த்தக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால்தான் ஒரு இடத்திலே கம்பன் மிக அழகான ஒரு பாடலை போட்டான். காலம் முழுக்க இரவும் பகலுமாக கண்ணுறங்காமல் என் பக்கத்திலே நின்று காத்தவன் இலக்குவன். அதனால் தான் சொன்னான், பயிலும் காலம் பத்தோடு நாளும் படற்கானத்து அயில்கின்றேனுக்கு ஆவன நல்கி அயிலாதாய் வெயிலென்று உண்ணாய் நின்று தளர்ந்தே மெலிவைதி துயில்கின்றாயோ உறக்க துறவானோ. அவன் பெற்ற பரிசு இந்த நிலையில் நீ இருப்பதை காண்பதற்காகவா நான் இருக்கிறேன். உறக்கத்தை முழுவதுமாக தொலைத்து விட்டு எனக்காகவே வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்தவன் அல்லவா நீ என்று சொன்ன காரணத்தினால் பின்னாளிலே முழுக்க முழுக்க தொண்டினுடைய உச்சத்திலேயே இருந்த காரணத்தினால் கவரி வீசுகிற தொண்டும் கடைசி வரை இலக்குவன் செய்தான். ஆகவேதான் சொன்னார்கள், ஒருவனை உயர்வாக கருதுவதற்கு முதல் பண்பு அவனிடத்திலே இருக்கக்கூடிய தன்னை கரைத்துக் கொள்ளுகிற தன்மை. இரண்டாவதாக இருக்கக்கூடிய பண்பு, ஒரு தலைவனாக ஒருவனை தேர்ந்தெடுத்துக் கொண்ட பிறகு அவன் தடுமாறுகிற சூழலிலும் கூட அவனுடைய தளர்ச்சியை தூக்கி இறுக பிடித்து அவனுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய திறம். மூன்றாவதாக அவனுடைய வெற்றிக்கும் அவனுடைய போர்க்களத்திலே அவன் செய்வகின்ற வில்லாற்றலுக்கும் தான் உடன் இருந்து பணி செய்கிற ஆற்றல், இது அத்தனையும் இருக்கிற காரணத்தினால் பரதனுடைய அறம் என்பது ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளது. ஆனால் கும்பகர்ணனுடைய நன்றி என்பது அவனை பொறுத்தளவு சிறந்ததாக இருந்தாலும் என் இளைஞனுக்கு அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அறமாக இருந்தாலும் நன்றியாக இருந்தாலும் தான் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவனுக்கு இருக்கிறது என்கிற பொழுது அதை தொண்டாக மேற்கொள்ளுகிற காரணத்தினால் இலக்குவனுடைய தொண்டுதான் நிச்சயமாக இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்காட்டாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.